விஜய் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது. இன்னைக்கு அடுத்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை எடுத்தவுடன் அவர் வெற்றிக்கனியை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலமான கூட்டணியிலே அவர் தன்னை அங்கப்படுத்தி கொண்டு எப்படி ஆந்திராவிலே பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாரோ அதுபோல் அதிமுக கூட்டணியிலே அவர் தன்னை இணைத்து கொண்டு எதிர்காலத்திலே இன்றைக்கு துணை முதல்வரானால் அடுத்த முதல்வர் அவர்தான். மக்கள் அவரைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை விஜய் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பது தான், அதற்கான முயற்சியிலே தான் நாங்களும் ஈடுபடுகிறோம். ஆனால் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு, விஜய் சொல்லிட்ட பிறகு இந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு. இறங்கி வந்தால் மதிப்பாங்களா சார்? அதாவது நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் சாணக்கியத்தனம் தேவை, புரியுதுங்களா? அரசியலில் பிடிவாதம் இருக்கக்கூடாது. ஒரு தேர்தல் களத்தில் வெற்றி தான் பிரதானம். நீங்கள் விஜயகாந்தை போல ஒரு பெரிய நடிகர், புரட்சி கலைஞர், அவர் தேர்தல் களத்தை சந்தித்தார். அவர் ஒருத்தர் தான் ஜெயித்தார். அவர் கட்சியில் எல்லாரும் தோத்தாங்க.